அனைவருக்கும் வணக்கம். E-Learn Profile Context for 13th December Trade Preparation. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட் டிஸ்கஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் பர் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் பிரகாரம் இந்த பர்டிகுலர் லெவல் வந்து ரொம்ப நமக்கு வந்து ப்ராப்பர் ஒரு கிளாரிட்டி இருக்காதுன்னு பேசணும். ஸோ அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு வந்து இந்த லோ வந்து கிளியர் ஆகிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு பேசணும். ஸோ நமக்கு அது மட்டும் கிடைச்சாதான் நம்ம ட்ரேடு செட்டப்பே இருக்கும்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டெஃபினட்டாக இந்த ப்ரொஃபைலோட ஹையும் அவங்க சரியாக கிளியர் பண்ணல, லோவையும் சரியாக கிளியர். மார்க்கெட் என்ன ஓப்பன் ஆனதுனோ லோவில் தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆகிட்டு ஹை போயிட்டு என்ன பண்ண முடியல, அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் ஆகலை. ஃபுல்லாக வந்து பேலன்ஸ், அப்புறம் நல்ல மார்க்கெட் பேலன்ஸ். ஆனால் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து கொஞ்சம் சேம் லெவல்லே வந்திருக்காங்க இன்னைக்கு. அது லோவில் இருக்குது, அது பார்ப்போம். நம்ம பெல்கவ் டெவலப்மெண்ட் பிரகாரமும் நம்ம என்ன சொன்னால், ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட் ஒழுங்காக போய் தான் ஆகணும். எப்போ இந்த கம்மிங் டேஸ்லன்னு சொல்லி பேசியிருந்தோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளை பொறுத்தவரைக்கும் ரேஞ்ச் மார்க்கெட் தான், ப்ராப்பர் ரேஞ்ச் மார்க்கெட் தான். ஸோ இன்னைக்கு ப்ராப்பராக பொசிஷன் ட்ரேட் பண்ணவங்களுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. ரிலாக்ஸாக என்னுடைய நிஃப்டியோட எக்ஸ்பைரி க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அதே பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் தான் இருந்துச்சு. யூஸ்வலாக வேலட்டைலாக இருக்கும், ரேஞ்சில் தான் இருக்கும். நிஃப்டி இந்த இடத்துல நமக்கு தேவையானது என்னங்க, அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை வேணும்னு கேட்டோம், தரல. அவங்க விருப்பப்படல பொழுது என்ன பண்ணாங்க, ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஹைக்கு போயிட்டு திரும்ப அப்படியே வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே வந்து அப்படியே பேலன்ஸு, அதுக்கப்புறம் ஃபர்தர் பேலன்ஸு. ஆனால் இந்த லோ வந்து அவங்க ஸ்டில் வந்து இந்த லோ வந்து நம்ம சொன்னோம், இந்த லோக்கு அப்புறமா இந்த லோ கொஞ்சம் டிமாண்டாக ஒர்க் ஆகுதுன்னு பண்ணோம். ஸோ இந்த டேவும் டிமாண்டாக ஒர்க் ஆச்சு. அகெயின் இன்னைக்கு என்னங்க, பர்ஃபெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ டிமாண்டாக இருக்குது. வில் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ப்ராப்பராக பொசிஷன் ட்ரேட் பண்ணவங்க நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ ஆஸ் பர் தி மந்த்லி ப்ரொஃபைல், ஸோ மந்த்லி ப்ரொஃபைலோட கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த் வந்து நவம்பர் மந்தோடைய ஹையில் இருக்குது. அட் த சேம் டைம் அக்டோபர் மந்தோட ஹையில இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதுலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த 54,000 சேம், இங்கே 53,000. ஓகேங்களா, இந்த லெவலில் மார்க்கெட்டு கிளியர் பண்ணோம். நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்குன்றது தெரியுது. இது வந்து மந்த்லி ப்ரொஃபைலில் பார்க்க இன்ட்ராடேன்னும் போது உங்களுக்கு வந்து இந்த மல்டிபிள் டே இதே சேம் லோ வந்து மார்க்கெட் எடுத்திருக்காங்க. இந்த லே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய லெவல். 53,300 அந்த லெவல். 53,300 லெவல் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தான் மல்டிபிள் டேஸ் வந்து அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. சி என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். நிஃப்டி ப்ரீவியஸ் மந்த் ப்ரொஃபைலுக்கு மேலே போன உடனே ரிஜெக்ஷன் தான், தெரியுதுங்களா? ப்ரீவியஸ் ப்ரொஃபைலுக்கு மேலே போன உடனே ரிஜெக்ஷன் தான். ஓகேங்க, மேலே போன ரிஜெக்ஷன் 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 கண்டினியூஸாக இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன ஒரு ஃப்ளோவே இல்லை. ஒரு நாள் 2 நாள் அரைச்சா பரவாயில்ல, கண்டினியூஸாக ஒரு 5 நாளாக இதே இடத்துல தான் இருக்குது. பேலன்சிங் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் ப்ரொஃபைலுக்கு மேலே இனிஷியேட்டிவ் எடுக்கல அவங்க. ஸோ என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ப்ரீவியஸ் மந்த்துக்கு ஹைக்கு மேலே அவங்க என்ன பண்ணல, இனிஷியேட்டிவ் எடுக்கலை. அதுதான் நல்லா தெரியுது. நமக்கு இது இனிஷியேட்டிவ் வராமல் இந்த லெவல் மார்க்கெட்டு போக முடியாது. ஏன்னா இந்த இடம் வந்து ஸ்டில் வந்து அந்த ஹை வேல்யூ ஏரியா, அந்த பெல்கவ் டெவலப் ஆன இடம் வந்து நமக்கு ஸ்டில் வந்து வெயிட்டிங்கில் இருக்கு. ஓகே, வில் சி ஆன் வீக்லி ப்ரொஃபைல். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்றதை நாளைக்கு பிளான் பண்ணாதான் அடுத்த வாரத்துக்கான ட்ரேட் பண்ண முடியும். ஸோ கம்பேரிங் பேங்க் நிஃப்டி பாருங்கள் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு. இந்த ஆல் டைம் ஹை இன்னும் மார்க்கெட் போகிறதுக்கு கொஞ்சம் இருக்குது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு சி பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அப்போ லெவல்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே
52,500ல இருந்து 54,500 இந்த 2,000 பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்சா இருக்கு. வில் சி ஹவு டு பிளான் ஃபர்தர். இந்த வீக் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கிறதுனால மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேபி இங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு போவாங்களா, இல்லை இது போயிட்டு இப்படி வருவாங்களா தெரியல. பட் அட் ப்ரெசென்ட் இதான் வந்து நமக்கு ரேஞ்சா இருக்கு. நிஃப்டி சேம் 25,000 அண்ட் பிலோ 24,000 நல்ல ரேஞ்சா இருக்கு. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பேலன்ஸா இருக்கிறதுனால ஒரு இம்பேலன்ஸ் போயிட்டு ரிவர்ஸ் வருமா, இல்லை அங்கேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பிளான் பண்ணலாம். ப்ராப்பர் ஹெட்ஜ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க்கெட் வந்து வித்தின் வித்தின் ப்ரீவியஸ் வீக் ரேஞ்சில் தான் இருக்கு மார்க்கெட்டு. அது நல்ல பேலன்ஸ்டாக இருக்கு. மூவ்மெண்ட்டே இல்லை பாருங்க. போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் மூவ்மெண்ட்டே இல்லை. ஓகேங்களா? 1/3 கூட இல்லை. போன வாரத்துக்கு இந்த வாரம் வந்து 1/3 மூவ் கூட மார்க்கெட் இல்லை. ஆனால் ஐவி நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. பொசிஷன் ட்ரேட் பண்ணவங்களாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வீக் வந்து நல்லா ஐவி ரைஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்போது புரியும். ஓகே, ஸோ ஓகே, பெல் கர்வ் டெவலப் எப்படி இருக்கு பார்ப்போமா? பெல் கர்வ் டெவலப் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 அபவ் இருக்கு. டிபிஓ லெவல் வந்து எங்க 30 அபவ், அதே நேரத்தில் 42 பிலோ. இதுவும் 30 அபவ், அதே நேரத்தில் 42 பிலோ. அப்போ என்ன மார்க்கெட் ஒன்றும் ஓவர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் போல, மார்க்கெட் எங்க இருக்கு? நார்மல் டெவலப் ஸ்டேஜில் இருக்கு. அப்ப நார்மல் டெவலப் ஸ்டேஜ்னும் போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? மார்க்கெட்டு ஏதாவது ஒரு பக்கம் டைரக்ஷன் போகணும். எப்படி? முதல்ல இங்க இருந்து அப்சைட் டைரக்ஷனுக்கு வந்து பேலன்ஸ் ஆயிருக்கு இல்ல? இங்க இந்த அப்சைட் டைரக்ஷனுக்கு வந்து இங்க பேலன்ஸ் ஆயிருக்கு. இப்போ இதே டைரக்ஷனை நமக்கு என்ன பண்ணும்? மார்க்கெட்டு கண்டினியூ பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் சினாரியோ 1. இப்போ இந்த பிலோல இருக்கிறது -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அபவ்ல இருக்க வேல்யூ ஏரியா வந்து +1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ இந்த வேல்யூ ஏரியா பாசிட்டிவ் சைடு, இது வந்து நெகட்டிவ் சைடு. இந்த இந்த பர்டிகுலர் நெகட்டிவ் சைடு. கிளியருங்களா? இப்போ இந்த 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிருக்கு. அப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு இம்பேலன்ஸ் எந்த பக்கம் போக போகுதுன்றதை நீங்க நோட் பண்ணணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த பெல்கோ பார்க்கும்போது. புரிஞ்சுச்சிங்களா? ஓகே, இந்த நேத்து வந்து இங்க க்ளோஸ், இங்க ஓபன். ஓகேங்களா? அப்ப இங்க இருந்து மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியா ஆல்மோஸ்ட் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு போயிட்டு தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்போ இவங்களால டைரக்ஷனை கண்டினியூ பண்ண முடியல, கவுண்டர் அட்டாக், கவுண்டர் ட்ரேட் வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா, அப்போ என்ன பண்ணும்? இந்த இடத்துல இருந்து ஒன்னு ரிவர்ஸ் ஆகி போகணும், இல்லைன்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த லெவலுக்கு கீழே உங்களுக்கு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன வரும்? மார்க்கெட் ஸ்ட்ரைட்டா இந்த லெவலுக்கு வந்து பர்ஃபெக்ட்டுங்களா? புரிஞ்சுச்சிங்களா? சேம் தான் பேங்க் நிஃப்டிக்கும் அப்ளிகபிள். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்க இருந்து இந்த அபோவ்ல கன்ஃபர்மேஷன் மேபி மார்க்கெட் அப்படியே ரேஞ்சாவே இப்படி போயிட்டு இதுக்கு அபோவ்ல கன்ஃபார்ம் ஆகணும். பிலோனா இது கிளாரிட்டி கிடைக்கலாம். பட் பெல்கர் டெவலப்மெண்ட் வந்து நார்மலா இருக்கு. ஸோ நார்மல்னா ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1 மீன்ஸ் வாட்? பிரைமரி மூவ். பிரைமரி மூவ் மார்க்கெட் ஃபாலோ பண்ணணும். அப்ப அந்த பிரைமரி மூவ் மார்க்கெட் ஃபாலோ பண்ண முடியாம உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு பிலோ வேல்யூ ஏரியா, தட் மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கீழே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அழகா வரும். இதே தான் நான் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் ட்ரைனிங் என்கிட்ட வந்தவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பெல்கவ் டெவலப்மெண்ட் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி ஆகும். ஒரு சில நாட்கள் பெல்கவ் டெவலப்மெண்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த கான்செப்டும் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். வில் சி இன் தி டெய்லி ப்ரொஃபைலில் நமக்கு இன்ட்ராடேக்கான ரெஃபரன்ஸை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இன்ட்ராடேக்கான ரெஃபரன்ஸ் இன்னைக்கு ஐபி பிரேக் அவுட்டே கொடுக்கல.
நல்ல பேலன்ஸ் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பார்ஷியலான பேலன்ஸ் தான். மல்டிபிள் டைம் இந்த லோ வந்து கிளியர் பண்ண முடியாம இருக்கு. மல்டிபிள் டைம் தாங்க. ஓப்பன், ஓகேங்களா, மல்டிபிள் டைம். ஸோ அப்போ இந்த லோ வந்து உங்களுக்கு கிளியர் ஆகாம உங்களால் கீழே மார்க்கெட்டால போக முடியாதுன்னு இருக்கு. ஓகேங்களா, நல்ல பேலன்ஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இம்மிடியட்டா நான் நேற்று வந்து நம்ம இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு என்ன பண்ணிருக்கணும், மார்க்கெட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும், வரல. ஃபுல்லா ப்ரொஃபைல் ஃபுல்லாக போனாங்க ஏ பீரியட்லேயே போயிட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ், தென் இந்த லோக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆயிருக்கணும், ரெஸ்பான்சிவ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கணும், ரிவர்ஸ் ஆகல. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருந்திருக்கு மார்க்கெட்ல. செகண்ட் ஹாஃப்ல செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, ஆனா இங்க ஆவரேஜ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ட்ரை பண்றாங்க இப்போ, அப்சர்வேஷன் ஆஃப் டிமாண்ட் ட்ரை பண்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் என்ன பண்ணும், ஸ்பைக் அடிச்சு போகணும், இல்லைன்னா கிடையாது. இல்லைன்னா அப்சர்வேஷன் ஆஃப் டிமாண்ட்னால அப்படியே கொஞ்சமா கீழே கொண்டு வருவாங்க. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா பேங்க் நிஃப்டியில்? ஸோ அப்போ லெவல்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. லெவல்ஸ் பார்க்கும்போது இந்த இன்னியோட ஹை வந்து உங்களுக்கு இம்மிடியேட் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய புவர் ஹை ஒரு இம்மிடியேட் ரெஃபரன்ஸாக இருக்கும். அதை விட்டாச்சுன்னா இந்த ரேலி ஹை ரெஃபரன்ஸாக இருக்கும். தென் திஸ் ரேலி, இதெல்லாம் அப் சைடுக்கு ரெஃபரன்ஸ். டவுன் சைடு உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இந்த பர்டிகுலர் லோ கம்பல்சரியாக உங்களுக்கு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். இதை விட்டாச்சுன்னா தென் இந்த புல் பேக் லோ உங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். சரிங்களா, பேங்க் நிஃப்டி கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே. தென் நிஃப்டி, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது காலையில் பார்க்கறதுக்கு. ஆனால் ஒரு வால்யூமும் இல்லை. ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் பார்க்குறவங்களாம் தெரியும், மார்க்கெட்டில் என்ன இல்லை, ஓப்பன் ஆகிட்டு எதுக்காக இங்கே போனானே புரியாத மாதிரி இந்த இடத்துல வால்யூம்லாம் ஒன்றுமே இல்லை, போயிட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு கான்செப்டில் அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் பிரகாரம் ரிவர்ஸ் ஆனால் திரும்ப இந்த ஹையை மார்க்கெட் போகுமா அப்படின்ற வாட்ச் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஏவோட அந்த ஆஃபுக்கு மேலே போகவே இல்லை, அதையும் நோட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒன் டைம் ஃப்ரேம், ஆனால் பெருசாக இல்லை, கொஞ்சம் ரெஸ்பான்சிவ் செல்லிங் தான். ஆனால் ஒன் டைம் ஃப்ரேம் மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. எக்ஸாக்டாக இந்த ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழே ஒரு ஸ்பைக்கு, ஆனால் அந்த ஸ்பைக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுங்க, இந்த டிமாண்டு, இந்த டிமாண்ட் என்ன பண்ணிருக்காங்க, அப்சர்வேஷன் ஆஃப் டிமாண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த லோவை மார்க்கெட் கட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, புரிஞ்சுச்சிங்களா? இந்த லோவை கட் பண்ணியாச்சுன்னா தென் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 24,500 அது கீழே ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இருக்க சான்சஸ் இருக்கு. பெல்கவ் டெவலப்மெண்ட் அதானே சொல்லுது, பார்ப்போம். இது வந்து பாசிட்டிவாக கூட இருக்கலாம், போத் சைடுக்கு ஆக்ஷன் இருக்கலாம். அதான் வந்து அந்த லாஸ்ட் ஒன் டே. ஸோ ஃப்ரைடே அண்ட் மண்டேல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். இவங்க வந்து ஒழுங்காக டார்கெட் கொடுக்க போறாங்களா, மேபி அப் சைடு ஹையை டச் பண்ணிட்டு வர போறாங்களா, இல்லை லோயர்ல வச்சுட்டு வர போறாங்க. ஏன்னா அப் சைடு மார்க்கெட் ஆல் டைம் ஹை போயாச்சு. இப்போ இவங்க திரும்ப இங்க போறாங்கன்னா, அப்போ போக முடியாம வராங்கன்னா என்ன ஆகுது உங்களுக்கு, மார்க்கெட் லோயர்ல ஃபார்ம் பண்ணுதுல்ல, அப்போ என்னது உங்களுக்கு ட்ரெண்ட் என்னது, லோயர்ல ஃபார்ம் பண்ணா உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ நம்ம டச் பண்ணிட்டு வந்தோம்னா அப்போ இங்கேருந்து இன்வெர்ட் எடுத்துட்டு மேலே இன்னும் ஹை போகலான்றத பார்க்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் லாட்ஸ் ஆஃப் ஃபேக்டர் இருக்குல்ல, குளோபல் பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம இங்கே டெக்னிக்கலாக நான் எதுவும் நியூஸ்லாம் ஃபாலோ பண்ணுற ஆள் இல்லைங்க. என்னோட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கும். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக பார்ப்போம், கரெக்டாக ஒர்க் ஆனால் ட்ரேடு, இல்லைனா அழகாக மூடி வச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். ரொம்பலாம் உட்காந்து தலை பிச்சுக்கிறதுலாம் இல்லை. ஓகேங்களா, கிளாரிட்டியாக இருக்கா மார்க்கெட், கிளியராக கிளாரிட்டியாக இருக்குது, ப்ராப்பராக இருக்கா, ப்ராப்பராக இருக்குது. அப்போ இந்த எஸ்டர்டே ஒரு ஹையை மார்க்கெட் கிளியர் பண்ணலை, அது ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு. தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹை ஒரு ரெஃபரன்ஸ், இந்த ரேலி ஹை ஒரு ரெஃபரன்ஸ். இதெல்லாம் தான் நிஃப்டியில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி. இதை விட தெளிவாக கான்டெக்ட் டிஸ்கஸ் பண்ண முடியாது. இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோன்றது நாங்கள் நம்புகிறோம். உங்களோட கமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஸ்டில் நம்ம இந்த கான்டெக்ட் ஆக்டிவிட்டியை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கண்டினியூ பண்ணணும்னு போடுங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து
கான்டெக்ஸ்ட் கிளாஸ் மட்டுமே நமக்கு வந்து ரெகுலரா இதை நீங்க வந்து மார்க்கெட் அப்டேட்டா பாக்குறீங்க. நான் வந்து இது வந்து கான்டெக்ஸ்ட் கிளாஸா பாக்குறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்னில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 31 அக்டோபர்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னியோட சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 செஷன்ஸ் வந்து நம்ம இங்க கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சும்மா விஷயம் இல்லைங்க. கரெக்டான டைமிங்கோட வந்து பண்றதுன்றது. ஸோ இதோட உங்களோட பெனிஃபிட் என்ன இருந்துச்சு? இதுலேருந்து இந்த 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 30 டேஸோடைய இந்த கான்டெக்ஸ்டோடைய ரிசீவபிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு? மார்க்கெட் ப்ரொஃபைலை பத்தி ஒரு நம்பிக்கை வந்திருக்கா? வரலையா? இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இல்லையா? ஓகேங்களா? அப்படின்னு ஒரு வரி எழுதுங்க. ஒரு 30 நாள் உட்காந்து ஒரு அப்டேட்டை நாங்க போடுறோம் அப்படின்னா, ஏதாவது எழுதுங்க. அப்பதான் எங்களுக்கும் புரியும். அதர் எண்ட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னன்றது புரியும். அதுக்கப்புறம் எனக்கு ஓப்பனா சொல்லப்போனா, இந்த YouTubeல லைவ் கூட எப்படி வைக்கிறதுன்னு தெரியாதுங்க இனி வரைக்கும். அதான் என்னுடைய ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸோ யார்கிட்ட கைடன்ஸ் வாங்கிட்டு நம்ம ஒரு நாள் லைவ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ மீன் டிஸ்கஷன்னா லீவ் நாள்ல. அந்த லைவ் வரமாட்டேன். மார்க்கெட் அப்டேட்ல. லீவ் நாள்ல ஒரு நாள் லைவ்ல எப்படி இருந்துச்சு இந்த 30 டேஸ் எப்படி போச்சு ஜர்னி அப்படி வேணா டிஸ்கஸ் வேணா பண்ணலாம். அதெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க அப்டேட் பண்றத பொறுத்து தான் அத நாங்க பிளான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கவங்க வேலை அவங்கவங்க பார்க்கணும். அதனால நாங்க கான்டெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள தான் இத க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி இது எப்படி இருந்துச்சு, இந்த ஜர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க அப்டேட் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் தட் நம்ம ஃபர்தரா என்ன பண்றதுன்றத பிளான் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து லேர்னிங்கா பாருங்க, எஜுகேஷன் பர்பஸா பாருங்க, ப்ரொஃபஷனல் ட்ரேடரா எப்படி நம்ம மாறுறதுன்றத பாருங்க. ஏதோ ட்ரேட் பண்ணிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கு லைஃப் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஒரு சிலர் 1 ஆர் 2 இயர்ஸ் பண்ணிருக்கலாம். ஒரு சிலர் இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறமா ட்ரேடிங்ல வந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷனுக்காக ட்ரேடிங்க்கு மாறி இருக்கலாம். இது மாதிரி ஒருத்தருடைய சிச்சுவேஷன்ஸ் மாறுபடும். ஓகேங்களா? எதுவா இருந்தாலும் ட்ரேடிங் பண்ணா உங்களால ஒரு லெவலுக்கு போக முடியும் நீங்க நம்புறீங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான முயற்சி, அதுக்கு உண்டான ப்ராப்பரான வழிமுறை, அதுக்கான அதுக்கான பிராக்டிஸ் வித் ப்ராப்பர் கைடன்ஸ் இதெல்லாமே நம்ம பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? மெம்பர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணி காமிச்சீங்கன்னா, தென் ஃபர்தரா நம்ம என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ. ஹாப்பி ட்ரேடிங். பை.